வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நேற்று ஓகேங்களா, கல்வி இயக்குனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் ஆனது அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அமைச்சு பணியாளர்கள் விவரம் கோரி பள்ளி கல்வித்துறை பள்ளி கல்வி இயக்குனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தரவானது பிறப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதன் அடிப்படையில் ஸோ எந்தெந்த ஸ்கூலில் டெட்டு வந்து பாஸ் பண்ணாங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா 2% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷனுக்காக. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, அதாவது நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எக்ஸாம்பிளுக்கு கண்காணிப்பாளர், உதவியாளர், இளநிலை உதவியாளராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஜி வித் பிஎட் முடிச்சிருக்கீங்க, டெட்டு பேப்பர் 2 வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அப்கிரேட் ஆயிருங்க யூஜி ஸ்டாப், அதாவது பிடி அசிஸ்டண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆயிருவீங்க. ஓகேங்களா. ஸோ இதனால என்ன சொல்ல வர அப்படின்னா, ஸோ இனி வரும் காலத்தில் எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு பாஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த ப்ரொமோஷன் ஆனது கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த 2% ப்ரொமோஷன் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இனிமேலாவது ஓகேங்களா எக்ஸாமுக்கு வந்து படித்து நீங்கள் பாஸ் பண்ணி கையில் வச்சுட்டீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் டக்குன்னு உள்ளே போகலாம். ஓகேங்களா. ஸோ திண்ணையில் படுத்தவனுக்கு விடிஞ்சா கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் டெட்டு பாஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆனது வரும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கம்முன்னு இருக்காதீங்க. ஓகேங்களா. ஸோ டெட்டு பேப்பர் 2 தானே, ஈஸியாக சோசியல் சயின்ஸ் ஈஸி கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா. இல்லை சார் நான் மேக்ஸ் மேஜர் அப்படின்னா மேக்ஸ் மேஜர் படிச்சிங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து ஈஸி கிளியர் பண்ணலாம். ஸோ கிளியர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா எக்ஸாம் வரும்போது, அதாவது எப்போல்லாம் எக்ஸாம் வருதோ அப்போ நீங்கள் அப்ளை பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா இந்த ஈஸியாக இந்த டெட் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட இப்போ 2013 எக்ஸாம் வந்துச்சு, அதுக்கப்புறம் கண்ணியாக வச்சுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் 2022 எக்ஸாம் வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த இயர் 2025 வந்து எக்ஸாம் வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து கிளியர் பண்ணல அப்படின்னா நம்முடைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காகவே ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 2ல சோசியல் சயின்ஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த டெஸ்ட் பேஜை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக போட்டிங்க அப்படின்னா இப்போ அதாவது ஃபியூச்சரில் வந்து நீங்கள் உங்களால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். 2025 வரக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா. பேப்பர் 1க்கு வந்து 32 டெஸ்ட் இருக்கும், பேப்பர் 2க்கு மேக்ஸ் வந்து 30 டெஸ்ட் இருக்கும், பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ் வந்து 31 டெஸ்ட் இருக்கும். சரிங்களா. ஸோ கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட்டுக்கு வந்து 150 கொஸ்டின். ஓகேங்களா. சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷு, அதுக்கப்புறம் மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸு, நெக்ஸ்ட்டு சயின்ஸ், இதில் ஒரு 30 கொஸ்டின்ஸு, இதில் ஒரு 30 கொஸ்டின்ஸு, இதில் 30 கொஸ்டின்ஸு, இதில் ஒரு 30 கொஸ்டின்ஸ், இதில் ஒரு 30 கொஸ்டின். சோசியல் சயின்ஸ் அப்படின்னா இதில் வந்து 60 கொஸ்டின்ஸ். இவிஎஸ் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, உங்களுக்கு இவிஎஸ் வந்துடும். ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து தனியாக அப்டேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா. அவங்க எல்லாமே சேர்ந்து படிக்கிற மாதிரிக்கும் இவிஎஸ் வந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா. சைக்காலஜி 30 கொஸ்டின், தமிழ் 30 கொஸ்டின், இங்கிலீஷ் 30 கொஸ்டின், மேக்ஸ் 30 கொஸ்டின், இவிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் வந்துடும். சரிங்களா. பேப்பர் 2க்கு வந்து 150 கொஸ்டின் தான், பேப்பர் 2 சோசியல் சயின்ஸுக்கு 150 கொஸ்டின் தான். டோட்டலாக டெஸ்ட் பேஜில் மட்டும் கவர் ஆக கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4800 கொஸ்டின்ஸ் பேப்பர் 1 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எழுத போகிறீங்க. பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து 4500, சோசியல் சயின்ஸ் வந்து 4650. இதுக்கு முன்னாடி நடந்த பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5000 கொஸ்டின்ஸ் மேலே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 கொஸ்டின்ஸ் பக்கம் இந்த டெஸ்ட் பேஜில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் தெளிவாக படித்தா போதும், வர இருக்கக்கூடிய 2025 வரக்கூடிய இந்த டெட் எக்ஸாம் உங்களால் எளிமையான முறையில் பாஸ் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ இப்போ தான் புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த 2% ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து டைம் டேபிள் கொடுத்துருவோம், அந்த டைம் டேபிள் அடிப்படையில் வந்து தேர்வுகள் நடைபெறும். கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் டெட் எக்ஸாமில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாலும் அந்த அடிப்படையில் தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். எக்ஸாம் டைம் டேபிள் ஓகேங்களா அட்டவணை பின்பற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் பிடிஎஃப் 2 மெத்தேடில் நடக்கும். படிக்க வேண்டிய பாடம் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுவோம். ஓகேங்களா. இந்த பாடத்தை மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஓகேங்களா. முந்தைய ஆண்டு வினாத்தாள் அனைத்தும் பாட வாரியாக தமிழ் அப்படின்னா அதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஒரு 30 கொஸ்டினாக கொடுத்துருப்போம். ஓகேங்களா. நீங்கள் ஃப்ரீ டைமில் அந்த 30 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதும் சரி ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. முந்தைய ஆண்டு வினாக்கள் மொத்தம் 5000 இருக்கும். பயிற்சியில் பெறும் மொத்த வினாக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 கொஸ்டின்ஸ்க்கு மேலே. ஓகேங்களா. இங்கே 0 வரும், 10,000 கொஸ்டின்ஸ் மேலே ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. தேர்வு முடிந்த பின் உங்களுடைய மார்க் வந்து என்ன, உங்கள் ரேங்க் வந்து என்ன, இது எல்லாமே ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் தான் நடக்கும். ஓகேங்களா. இதுதான் ஆப்போட லிங்க்கு.
டெஸ்ட் ஷெட்யூல் வந்து ஆப்பில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு எக்ஸாம் 3 முறை எழுதலாம். திரும்ப நீங்கள் எத்தனை டைம் வேணால் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, எக்ஸாம் 3 டைம்ஸ் எழுதலாம். எண்ணற்ற முறை அதே கொஸ்டின் திரும்ப எடுத்து பார்த்துக்கலாம். சப்போஸ் எக்ஸாம் வந்து எழுத முடியல அப்படின்னா டைம் டேபிள் ஃபாலோ பண்ணி நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ அந்த டைம் வந்து எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த எக்ஸாமுக்கான தேர்வு கட்டணம் 100,000 தாங்க. ஓகேங்களா? தேர்வு கட்டணம் அனுப்ப வேண்டிய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9952563892 இந்த நம்பருக்கு அமௌண்ட் பே பண்ணிடலாம். ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நெட் அதாவது பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் வேணால் அது கூட தனியாக கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அமௌண்ட் பே பண்ண வேண்டிய உங்கள் பேர், என்ன கோர்ஸ், பேப்பர் 1 பேப்பர் 2வா, அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து திரும்ப கால் பண்ணி உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஓகேங்களா? மினிமம் 1 டேக்குள்ளே, ஓகே இல்லை 2 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வேறு ஏதோ டவுட் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் இதே நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ எப்போவுமே அந்த டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போயோ ஓகேங்களா அந்த ப்ரொமோஷன் கேஸ் எல்லாம் போட்டு கடைசியாக வந்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, 1/1/2025 ஓகேங்களா நிலவரப்படி பட்டதாரி ஆசிரியர் பதவி உயர்வுக்கு, ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ட் பதவி உயர்வுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2% ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அமைச்சு பணியாளர் விவரம் கோரி கல்வி இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து யாரெல்லாம் இதை பாஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு சாக்பாட் மாதிரி ஈஸியாக வந்து உள்ளே போயிடலாம். ஓகேங்களா? இன்கேஸ் இப்போனாச்சும் ஓகேங்களா ஸோ விழிப்புணர்வாக படித்து இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? 9952563892 இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ.